ஃப்ரெண்ட்ஸ், முதல் முறையாக சுகாஷ் அவர்கள் சிலம்பக்குச்சி வாங்கி கொண்டு போகிறாங்க. சுகாஷ், இது வந்து குருநாத சுவாமி கோவிலில் வாங்கினது. எங்க எப்படி சிலம்பம் சுற்றுவ சொல்லு. அங்கேயே வச்சுட்டு வந்துடுவியா, கொண்டு வந்துடுவியா? நீ இதை வேறு தூக்கிட்டு போகணுமா, யோகா மேட் மாதிரி. ஆராதனா குட்டி வருங்க, மேட்ச்சுக்கு மேட்ச். பூ கனகாமரம், ஓல்ட் இஸ் கோல்டு. இன்றைக்கி வேறு வழியெல்லாம் கனகாமரம் ஒன்று தான் இருந்துச்சு, அதை வச்சாச்சு மேட்ச்சுக்கு மேட்சா. இப்படி தான் சுற்றுவியாங்க போய் நீச்சல் அடிக்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கிற. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாதம். ஸ்நாக்ஸ் வந்து நேற்று வாங்கின கருப்பட்டி ஹல்வா, அப்புறமா சோளக்கருது, அப்புறம் மிக்சர், சிறுதானிய மிக்சர் 3. ஏன் ஆராதனா குட்டி, ஆராதனாக்கு வந்து சோளக்கருது பிடிக்கலையாம்மா, அதனால் மிக்சர். சுகாஸ்க்கு வந்து சோளக்கருது. அந்த கருப்பட்டி ஹல்வா வந்து கருப்பு கலரில் இருந்தனாட்டி ஆராதனை இது என்னது, வேண்டாம் வேண்டாம் இனிப்பாக இருக்குது, சாப்பிட்டு பாரு. கோவிலில் வாங்கணும்ல. உனக்கும் போட்டேன், உனக்கு போல நீ விடுவியா? சுகாஸ் இன்னைக்கு கொஞ்சம் நேரமாக ரெடி ஆகிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வச்சுருக்கேன். பாருங்க, நம்ம செடியில் பறித்த சுண்டைக்காய் போட்டு ஒரு மாதிரி வத்தல் குழம்பு மாதிரி வச்சுட்டேன். புளிக்குழம்புன்னு சொல்ல முடியாது, வத்தல் குழம்பு. யார் யாருக்கெல்லாம் இந்த வத்தல் குழம்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இது வந்து ஆனால் பச்சை சுண்டைக்காயில் வச்சது, ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸ்நாக்ஸுக்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு அதுக்கு தீவனம் வச்சுட்டு தண்ணியும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க யூனிஃபார்மெல்லாம் வந்து துவைச்சி போட்டேன். ஏன்னா இப்போ வெயில் அடிக்கும் போதே துவைச்சி போட்டோம்னா காஞ்சிரும். ஈவினிங் பார்த்திங்கன்னா மழை வந்துடுதா, அதனால் முக்கவாசம் அடிக்கும்னு சொல்லிட்டு இப்போவே துவைச்சி போட்டேன். காஞ்சுனா நம்ம நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாடு வந்து வெளியில் கட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா பாத்திரமெல்லாம் வந்து கழுவி கமுத்திட்டேன். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம்லாம் கழுவிட்டேன். இன்னும் பார்த்திங்கன்னா துணி இன்னும் ஒரு பக்கெட் ஊறிட்டுருக்கு. யூனிஃபார்ம் மட்டும்தான் துவைச்சிருக்கேன், இன்னும் ஒரு பக்கெட் ஊறிட்டுருக்கு. ஆடு மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏரியில் போய் பிடிச்சிட்டு வரக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகிடுது. ஆடு தனியாக மாடு தனியாக பிடிச்சிட்டு வரணும், அப்புறம் ரெண்டுக்குமே தண்ணி வைக்கணும், தீன் வைக்கணும். அதனால் ரொம்ப நேரம் ஆகிடுது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:50 ஆச்சு. இப்போ தான் வந்து ஓரளவு வேலை முடிச்சிருக்கேன். இன்னும் 2 பக்கெட் துணி ஊறிட்டுருக்கு. ஒரு பக்கெட் துணி ஊறிட்டுருக்கு, அதான் துவைக்கணும். இன்னும் வீடெல்லாம் உள்ளே நல்லா நீட் பண்ணி கூட்டி வைக்கணும். அப்புறமா காஞ்ச துணியெல்லாம் மடித்து வைக்கணும். இன்னும் நிறைய வேலைகள் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம செய்யும்போது இன்னும் டயர்டாயிரும். நம்ம ரெஸ்ட் எடுத்ததுக்கு இன்னும் அதிகமாக தான் வேலை இருக்கும். அப்புறம் ஈவினிங் எப்பவும் போல் பாத்திரங்கள் வருது. குழந்தைங்க வந்ததா ஸ்நாக்ஸ் பாக்ஸு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கழுவி வைக்கணும். வாட்டர் பாட்டிலெல்லாம் கழுவி வைக்கணும், சமைக்கணும். அதுக்கப்புறமா குளிக்கிறது, இன்னும் நிறைய வேலைகள் இருக்கும். அம்மா மீட்டிங் போய்ட்டு இன்னும் அந்தன்னைக்கு ஆடு மாடும் மேய்க்க வேண்டியதாக இருக்கும். பேசும்போதே மூச்சு வாங்குது. வேலை செய்யும்போது கேட்டால் ஒரு வேலையும் செய்கிறதில்ல, வீட்டில் உனக்கு என்ன வேலை அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க நம்ம நிலைமை. பெண்களோட அனைத்து பெண்களோட நிலைமையும் அப்படித்தான். ஒரு சில பெண்கள் இன்னுமே பார்த்திங்கன்னா வேலைக்கும் போயிட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அது இன்னும் கஷ்டமாக இருக்கும்.